பணித்துளிகள் ஜனவரி 28, 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு குறைவில்லாமல் நன்மை தருபவர். வசனம் யாத்ராகமம் 20:15. களவு செய்யாதிருப்பாயாக. தேவனை நம்புகிற பிள்ளைகள் எவரும் களவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. வேதாகமம் சொல்வதை பாருங்கள். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். சங்கீதம் 22:26. அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். சங்கீதம் 37:19. பஞ்சத்தால் உணவில்லாமல் அநேகர் பாதிக்கப்பட்டாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த குறைவும் இருக்காது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதென்று சங்கீதம் 34:10 வாசிக்கிறோம். சிங்கங்கள் பலமுள்ள மிருகங்கள், ஆனா அவை கூட பற்றாக்குறையையும் பசியையும் அனுபவிக்க நேரிடலாம். இந்த அர்த்தம் என்ன? பலவான்கள் கூட பற்றாக்குறையால பாதிக்கப்படலாம். மனிதர்களின் சொந்த வல்லமைக்கு ஓர் எல்லை உண்டு. தேவனுடைய அனுமதியும் ஆதரவும் இல்லாமல் மனிதன் தானாக எடுக்கிற முயற்சிகள் வீணானவைகள் தான். ஆனா நம்முடைய தேவைகளுக்கு கர்த்தரை தேடும் போது எந்த குறைவும் இல்லாமல் அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார். கர்த்தரை தேடுதல் என்பது விசுவாசமுள்ள ஜெபம், தேவ சித்தத்தை அறிவதற்கான வேத வாசிப்பு, நம்பிக்கையான கீழ்ப்படிதல். இவற்றை செய்வதன் மூலம் தேவனோடு நமக்குள்ள உறவு வளர்கிறது. உலக வளங்களை காட்டிலும் தேவனுடன் நமக்குள்ள உறவுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஜான் ஜி லேக் என்பவரும் டாம் ஹஸ்மல்ஹால்க் என்பவரும் ஜோஹன்ஸ்பர்க் செல்ல வேண்டும் என்று தேவனால் தூண்டப்பட்டனர். ஒரு நாள் ஜான், நம் குழுவை ஜோஹன்ஸ்பர்க்கு அழைத்து செல்ல எவ்வளவு செலவாகும் என்று டாம் கேட்டார். சுமார் $2000 என்று லேக் பதிலளித்தார். அந்த பணத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். ஜெபித்துக் கொண்டிருந்த போது டாம் திடீரென ஜெபத்தை நிறுத்தி லேக்கின் முதுவில் தட்டி, ஜான், ஜெபித்தது போதும். 4 நாட்களுக்குள் $2000 தேவன் அனுப்புவார். தேவனே அதை சொன்னார் என்றார். சரியாக 4 நாட்களுக்கு பிறகு $2000 வந்து சேர்ந்தது. கலிபோர்னியாவில் இருந்த ஒரு நண்பர் வங்கியில் இருந்த போது தேவனால் தூண்டப்பட்டு அந்த தொகையை அனுப்பியிருந்தார். அந்த பணத்தால் 12 பேருக்கு பயணச்சீட்டுகளை வாங்கி தென்னாப்பிரிக்காவுக்கு பயணம் செய்தனர். தேவையான பணம் குறைவில்லாமல் கிடைத்ததாம். தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னை நம்பினால் நான் உங்களுடைய தேவைகளை சந்திப்பேன் என்று. நிச்சயமாய் நாம் தேவனை நம்புவோம். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மோடு கூட இருப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்.